நான் நம்புகிறேன் நிறைய அற்புதங்கள் நம்மை தட்ட போகிறது, நம்முடைய கதவுகளை தட்ட போகிறது. நீங்கள் சாட்சி சொல்ல போகிறீர்கள். அற்புதங்கள் நம்ம ஜெபிக்க அற்புதங்கள் நம்முடைய கதவுகளை தட்டும், கதவுகளை தட்டும். நாம் திறந்து பார்க்கும்போது நம்முடைய ஜெபத்தினுடைய பதில் வெளியில நிற்கிறத அவங்க கண்டது போல நம்மை அத்தனை பேருடைய ஜெபத்தினுடைய பதிலையும் நீங்கள் கண்டு பிரமிப்பீர்கள். வேதம் சொல்லுது, அந்த மனுஷன் விடுதலையாக்கப்பட்டு வந்திருக்கிறத அவங்க கண்டு என்ன பண்ணாங்கன்னா பிரமிச்சார்களாமா. அதனால நான் கர்த்தருடைய வார்த்தையை நம்பி சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு அனுப்புகிற பதிலை பார்க்கும்போது பேர் பிரமிப்பீர்கள். இது சீக்கிரமாய் நடக்க போகிறது. அற்புதங்கள் உங்கள் வாசற் கதவை தட்ட போகிறது. அப்பா ஆமென், நடக்கட்டும் ஆண்டவரே. தானியேல் ஜெபிக்க தொடங்கும் போது தேவனிடத்திலிருந்து ஒரு வல்லமை கடந்து அப்பா அந்த ஜெபத்திற்கு பதில் கடந்து வந்தது போல இப்பொழுது எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் நடப்பதாக. ஆமென். நமக்கு பதிலை அனுப்புகிறதற்கு கர்த்தர் அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவரும் அவர் வல்லவருமாய் இருக்கிறார். அவர் நம்மை ஒவ்வொரு நாளும் கர்த்தர் ஆச்சரியமாய் அற்புதமாய் ஆண்டவர் நம்மை நடத்தி வருகிறார். ஆமென். இந்த முடியாது அப்படின்ற வார்த்தை, நடக்காது அப்படின்ற வார்த்தை மனுஷனோ பிசாசும் மட்டும்தான் அந்த வார்த்தை சொல்லுவாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நம்முடைய ஆண்டவர் முடியாது நடக்காது அப்படின்ற வார்த்தைகளை கண்டிப்பாக ஆண்டவர் எந்த இடத்துலையுமே சொல்லலை. ஆமென். வேதம் நமக்கு ரொம்ப சொல்லுகிறது, மனிதனால் கூடாதது தான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது, ஒன்றும் தடைபடாது. நம்மை பார்த்து எப்பவுமே சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, அவர் செய்து முடிக்க வல்லவர், அவரால் அது செய்ய முடியும், அந்த காரியத்தை நடத்த முடியும். எத்தனை டைம் நம்ம ஃபெயிலியர் ஆனாலும் நம்முடைய இருதயம் ஒன்றை விசுவாசிக்கணும். என்ன அப்படின்னு சொன்னா, அவர் நினைச்சாருன்னா ஒரே இரவில் மாற்றி போடுகிறதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். எப்பேற்பட்ட இருதயத்தையும் ஆண்டவர் திசை திருப்புகிறதுக்கு அவர் வல்லவராயிருக்கிறார். ஆண்டவர் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சார் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் என்ன வேணும்னாலும் நமக்காக கர்த்தர் செய்வார். யாரை மாற்றணுன்னாலும் மாற்றுவார், யார்கிட்ட பேசணுன்னாலும் ஆண்டவர் பேசுவார். ஸோ அவர் நமக்கு செய்ய நினைக்கணும், அவர் செய்ய நினைக்கணும். அவர் செய்ய நினைச்சிட்டார் அப்படின்னு சொன்னால், துஷ்ட ஆமானே தடுத்து நிறுத்தினாலும் அதை தடுத்து நிறுத்தவே முடியாது. ஆக்சுவலி முருதகாயினுடைய உயர்வை தடுத்து நிறுத்துகிறதற்காக தான் ஆமான் ராஜா பேசிக்கிறான். அவ்வளோதான், அவன் கையில் இருக்கிற அந்த சின்ன வேலையை கூட நம்ம பிடுங்கிடணும், அவன் கையில் எந்த பொறுப்புமே கொடுக்கக்கூடாது, அவனை கொன்றணும் அப்படின்னு நினச்சி தான் ஆமான் ராஜாவினுடைய அரண்மனைக்குள்ளே அந்த எண்ணத்தோடு தான் போகிறான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவனுடைய எண்ணத்தை ஆண்டவர் முழுக்க அப்படியே தாறுமாறாக்கிட்டாரு. அவன் முடியாதுன்னு நினைக்கிறான். ஆண்டவர் அவனுடைய வாயின் மூலமாகவே முருதகாயை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். அதனால முடியாதுன்னு விட்டு போகிற ஜனமா ஆண்டவருடைய பிள்ளைகள் இருக்கக்கூடாது. அப்படி நம்ம எதுலையுமே அப்படின்னு நினைக்கக்கூடாது. அவ்வளோதான், இனி இந்த மனுஷனை திருத்த முடியாது, இந்த மனுஷியை திருத்த முடியாது, இந்த காரியம் நடக்காது அப்படின்ற முடிவை ஒரு ஆண்டவருடைய பிள்ளை எப்பவுமே எடுக்கக்கூடாது. எந்த விஷயமானாலும் இருக்கலாம். சில நேரங்களில் சிலருடைய கேரக்டரை பார்க்கும்போது நம்ம அப்படி தான் நினைப்போம், இவெல்லாம் என்ன திருந்த போகிறான், இவங்கெல்லாம் எப்படி திருந்த போகிறாங்க, இதுவரையிலும் திருந்தாதவங்களா இனி திருந்த போகிறாங்க, இதுவரையிலும் மாறாதவங்களா இனி மாற போகிறாங்க அப்படின்ற எண்ணங்கள் நமக்குள்ளே வரும். ஆனால் இல்லை, நீங்கள் அந்த மாதிரி ஒரு தாட்டுக்கு போகவே வேண்டாம். அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். ஆமென். வேதம் சொல்லுகிறது, ரொம்ப வயது சென்றவளாய் இருந்த அந்த கூனி,
ஆனா எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒன்று என்னன்னா, அந்த வயது சென்றவளாய் இருக்கிற அந்த விதவையான அந்த கூனி தேவ ஆலயத்தை விட்டு விலகாதிருந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப அத்தனை நாட்களும் காத்திருந்திருக்கிறாங்க. அத்தனை நாட்களும் அவருடைய நம்பிக்கையை தளர விடவே இல்லை. எத்தனையோ பேர் வந்து சொல்லி இருக்கலாம், நீ எதுக்குமா இங்க உட்கார்ந்து இருக்கிற, நீ வேற ஏதோ வேலை பார்க்க வேண்டியதானே, இனி உனக்கு அற்புதம் நடக்கிறதுக்கு என்ன சாத்தியம் இருக்குன்னு நினைக்கிற. எத்தனையோ பேர் சொன்னதுக்கு பிற்பாடும் அவங்களுக்கு என்ன இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, இல்லை, கண்டிப்பாக ஒரு நாள் கர்த்தர் அந்த அற்புதத்தை என் கண்ணுக்கு முன்னாடி செய்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கு எதெல்லாம் நீங்க வந்து இது நடப்பதற்கு சாத்தியமே இல்லைன்னு ஒதுக்குனீங்களோ, பலர் சேர்ந்து உங்களை வந்து சொல்லலாம், அது ஒதுக்கி. ஒரு சிஸ்டர் ரொம்ப அழகான ஒரு சாட்சி சொன்னாங்க. அதான் திருமணமாகி 15 வருஷம் வரைக்கும் அவருடைய கணவனார் வந்து கொஞ்சம் கூட மாறலையாம், கொஞ்சம் கூட மாறலை. அப்போ 15வது வருஷத்துல ஒரு தீர்மானம் எடுத்தாங்களாமா, இனி இவரோட வாழ்றது வந்து வேஸ்ட்டு, நம்ம இனி இவரோட வாழ முடியாது அப்படின்னு சொல்லி டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணிட்டு எல்லாம் வந்து முடிச்சு விடலாம். இனி என்ன திருந்த போறாரு, 15 வருஷமா நம்ம பார்த்துட்டோமே, இனியாவது நம்முடைய வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு முடிவெடுத்து இனி 2 நாளையில சைன் போட்டு கொடுக்கணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஒரு ஊழியக்காரர் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. வீட்டுக்கு வந்த உடனே இந்த மாதிரி, பாஸ்டர் நான் முடிவு எடுத்துட்டேன், இத்தனை வருஷம் திருந்தாத மனுஷனா இனி திருந்த போறாரு. அவரும் அதை வந்து சந்தோஷமா ஏத்துக்கிட்டாரு. அவருக்கு திருந்துறதுக்கு அவர் வந்து நினைக்கவே இல்லை. நீ போனாலும் பரவாயில்ல, நான் திருந்த மாட்டேன்னு தான் சொல்றாரு அப்படின்னு சொன்ன உடனே இந்த ஊழியக்காரர் சொன்னாராமா, சரிம்மா நீ வந்து இனி இவரை வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு டைவர்ஸ் பண்ணிட்டு நீ என்ன பண்ண போற அப்படின்னு கேட்டாங்களாமா. சரி, ஒரு 2 வருஷம் நான் அமைதியா இருப்பேன், 2 வருஷம் சும்மா இருப்பேன், அதுக்கப்புறம் என்ன மாதிரி யாராவது ஒருத்தர் உடஞ்சு போனவங்க அந்த மாதிரி இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்து நான் வந்து அவங்களோட சந்தோஷமா அப்படி போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன்னு சொன்ன உடனே அந்த பாஸ்டர் சொன்னாராமா, ஏன் இன்னொருத்தர் ஒன்ன மாதிரி உடஞ்சு போன ஒருத்தருக்கு வாழ்க்கை கொடுக்கணும்னு நினைக்கிறியே, அதே வாழ்க்கைய இவருக்கு கொடுக்க வேண்டியது தானே, அதே வாழ்க்கையே இவருக்கு கொடுத்துருக்கலாம்ல. ஒரு பலவீனம் உள்ள மன கஷ்டமான ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டு அவரை வந்து நல்ல இந்த மனுஷனை நம்ம சார்ந்து கொள்ளலாம், சரி இவர் இருந்துட்டு போட்டோம், இவருக்காக நம்ம ஏதாவது செய்யலாம் அப்படின்ற மாதிரி எப்படினாலும் கமிட் பண்ண தானே போறீங்க அப்படின்னு சொன்ன உடனே சரி ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு அவங்களுக்கு வந்து அந்த தன்னுடைய முடிவை அவங்க மாற்றிக்கிட்டாங்களாம். சரி ஓகே, நம்ம வந்து யாமா எங்கே போனாலும் நம்ம இனி வந்து ஒருத்தருக்கு கஷ்டப்பட்டவங்களுக்கு தான் வாழ்க்கை கொடுக்கணும், அதுக்கு வந்து இந்த விஷயமே நமக்கு பெட்ரு, நம்ம அதை பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதெல்லாம் கிழிச்சு போட்டு, சரி நான் அவங்க கூட வாழ்கிறேன்யா, சரி இருக்கிற நாள் வரைக்கும் நான் உனக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையை ஆரம்பித்தா, அடுத்த 3வது வருஷத்துக்குள்ள அந்த மனுஷன் முற்றிலுமாக மாறி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து, மிகப்பெரிய அற்புதம் என்னன்னா அவங்க குடும்பமா இன்றைக்கு ஊழியம் செய்கிற அளவிற்கு ஆண்டவர் கொண்டு வந்து விட்டார். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், நம்முடைய வாழ்க்கையில வந்து எப்பவுமே நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, சில காரியம் நடக்காதுன்னு நம்ம ஒதுங்கி போக வேண்டியது இல்லை. ஒருவேளை ஆண்டவருக்கு சித்தம் இல்லை, ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத காரியத்தை நம்ம போராடணும்னு அவசியம் இல்லை. ஆனால் மற்ற காரியங்கள் வந்து நீங்க போராடுகிற போராட்டத்திற்கு நிச்சயமா ஆண்டவர் பதில் தராம இருக்க மாட்டார், ஜெபத்திற்கு பதில் தராம இருக்க மாட்டார். நீங்க உங்க விசுவாசத்தை தளரவே விடாதீங்க. எத்தனை நாட்கள் காலங்கள் ஆனாலும் மாற்றுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த பிள்ளையா ஆண்டவர் மாற்றுவார், அந்த குடும்ப தலைவரை கர்த்தர் மாற்றுவார், அந்த தலைவியை ஆண்டவர் மாற்றுவார். சவுலனுடைய கடினமான இருதயத்தை ஒரே சந்திப்பில் தாழ்மையான இருதயமாய் மாற்றின கர்த்தர் சவுல் ராஜாவுக்கு வேறே இருதயத்தை கொடுத்த கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்புறவர்கள் நல்ல கைகளை தட்டி விசுவாசிக்கிறம்பா. ஆமென், ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே இருந்த ஒரு மிகப்பெரிய பலவீனம் என்னன்னா, எப்பொழுதுமே சாகிறத குறித்து மட்டும்தான் பேசுவாங்க, எப்பவுமே சாகிறத குறித்து மட்டும்தான் பேசுவாங்க. ஆனா ஆண்டவருக்கு பிடிக்காத ஒன்று என்ன தெரியுமா, சாகிறத குறித்து நீ ஏன் பேசுற,
நீ எதை குறித்து பேசு, நீங்கள் வாழ்கிறத குறித்து பேசுங்க, வாழ்கிறத குறித்து பேசுங்க. எப்பவுமே நம்முடைய வாயிலிருந்து அப்படிதான் ஆண்டவருடைய. நீங்கள் யாராவது இந்த சத்தத்தை கேட்குறவங்க அப்படி இருக்கிறீங்களா? எப்போ பார்த்தாலும் உங்கள் வாயிலிருந்து என்ன வார்த்தை வருது, என்ன வார்த்தையை நீங்கள் பேசுகிறீங்க? எப்போ பார்த்தாலும் நான் நல்லா இல்லை, நான் அப்படி இருக்கிறேன், நான் உடஞ்சி போயிடுவேன், நான் ஒன்றும் இல்லாமல் போயிடுவேன், என் மேலே அப்படி இருக்கிறாங்க, இந்த பிள்ளை விளங்காது, இந்த பிள்ளை அப்படி ஆகாது. இல்லை இல்லை, ஒரு உண்மையான தேவனுடைய பிள்ளை எப்பொழுதுமே வாழ்வை குறித்து தான் நம்முடைய வாயிலால் அறிக்கை செய்யணும். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர். அவர் சாவை குறித்து பேசுகிறவர் அல்ல, அவர் வாழ்வை குறித்து பேசுகிறதற்கு நல்லவராய் இருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? அவர் நமக்கு சொன்னதை அவர் நிச்சயமாய் அவர் செய்து முடிக்கிறதற்கு கர்த்தருடைய வல்லவராய் இருக்கிறார். ஆமேன். கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசியே நீ விசுவாசத்தா நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பா. விசுவாசத்தா நீதிமான் இன்றும் என்றும். கைகளை மேல தட்டி விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தா நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பா. விசுவாசத்தா நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பா. திருச்சபையே கிரியை செய்வாய், திவ்ய அன்பில் பெருகிடுவாய். திருச்சபையே கிரியை செய்வாய், திவ்ய அன்பில் பெருகிடுவாய். தலைமுறையாய் தலைமுறையாய் தழைத்திட அருள் புரிவாய். தலைமுறையாய் தழைத்திட. கைகளை மேல தட்டி சொல்லுவோம், விசுவாசியே பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசியே நீ விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தா நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பா. விசுவாசத்தா நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பா. ஒரு விசை கூட கைகளை மேல தட்டி விசுவாசியே நீ விசுவாசியே நீ விசுவாசியே நீ பதறாதே.
விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தா நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பா, விசுவாசத்தா நீதிமான் இன்றும் பிழைப்பா. ஹல்லேலூயா, ஆமென். நான் நம்புறேன் நிறைய அற்புதங்கள் நம்மை தட்ட போகிறது, நம்முடைய கதவுகளை தட்ட போகிறது. நீங்க சாட்சி சொல்ல போகிறீர்கள். அற்புதங்கள் நம்ம ஜெபிக்க ஜெபிக்க அற்புதங்கள் நம்முடைய கதவுகளை தட்டும், கதவுகளை தட்டும். நாம் திறந்து பார்க்கும்போது நம்முடைய ஜெபத்தினுடைய பதில் வெளியில நிற்கிறத அவங்க கண்டது போல நம்மை அத்தனை பேருடைய ஜெபத்தினுடைய பதிலையும் நீங்கள் கண்டு பிரமிப்பீர்கள். வேதம் சொல்லுது, அந்த மனுஷன் விடுதலையாக்கப்பட்டு வந்திருக்கிறத அவங்க கண்டு என்ன பண்ணாங்கன்னா பிரமிச்சார்களாமா. அதனால நான் கர்த்தருடைய வார்த்தையை நம்பி சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு அனுப்புகிற பதிலை பார்க்கும்போது பேர் பிரமிப்பீர்கள். இது சீக்கிரமாய் நடக்க போகிறது. அற்புதங்கள் உங்கள் வாசற் கதவை தட்ட போகிறது. அப்பா ஆமென், நடக்கட்டும் ஆண்டவரே. தானியேல் ஜெபிக்க தொடங்கும் போது தேவனிடத்திலிருந்து ஒரு வல்லமை கடந்து அப்பா அந்த ஜெபத்திற்கு பதில் கடந்து வந்தது போல இப்பொழுது எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் நடப்பதாக. ஆமென். நமக்கு பதிலை அனுப்புகிறதற்கு கர்த்தர் அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென்.